மகாத்மா காந்தி நினைவு தினத்தின் பாகமாக ஏஐஒய்எஃப் தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தலைமையில் காந்தி ரத்த சாட்சி தினம் பொதுக்கூட்டம் மூணாறில் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பிரின்ஸ் மேத்யூ பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார். இந்தியாவை மீட்டெடுக்க மகாத்மா காந்தியின் நினைவுகளை ஆயுதமாக்குவோம் என்ற முழக்கத்துடன் ஏஐஒய்எஃப் தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் தலைமையில் மூணார் டவுனில் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது. சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பிரின்ஸ் மேத்யூ பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார். 1925 ആ രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനം രൂപപ്പെടുമ്പോൾ അതിന്റെ ഉദ്ദേശം ഇന്ത്യ രാജ്യത്തെ ഒരു ഹൈന്ദവ ദേശീയ രാഷ്ട്രമാക്കണം എന്നുള്ളതായിരുന്നു. അങ്ങനെ ഹൈന്ദവ ദേശീയ രാഷ്ട്രീയമാക്കാൻ വേണ്ടിയുള്ള നിലപാട് സ്വീകരിച്ചപ്പോൾ ആ നിലപാടിനെതിരെ പോരാട്ടം സംഘടിപ്പിച്ച പ്രധാനപ്പെട്ട ദേശീയ സമരത്തിന്റെ നായകൻ കൂടിയായിരുന്നു മഹാത്മാഗാന്ധി. ஏஐஒய்எஃப் மண்டலம் தலைவர் தமிழரசன் தலைமை வகித்தார். ஏஐஒய்எஃப் மண்டலம் செயலாளர் ராஜா வரவேற்புரையாற்றினார். சிபிஐ மாவட்ட கவுன்சில் உறுப்பினர் டி கணேசன், சிபிஐ மண்டலம் துணை செயலாளர் எஸ்.எம். குமார், ஏஐஒய்எஃப் மாவட்ட கமிட்டி உறுப்பினர்களான பிரவீன்குமார், சுனில்குமார், அஜித் குமார் போன்றவர்கள் உரையாற்றினர். கூட்டத்தில் ஏஐஒய்எஃப் தலைவர்களான பவ்யா கண்ணன், நவீன்குமார், சிவசங்கர், சுதன், சுபா முனிஷ், சங்கீத், ராஜு போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.